ஹாய், ஓட்ஸ் வச்சு சுகர் இல்லாம ஹெல்த்தியான பிஸ்கெட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கப் ஓட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா பவுடர் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. பாதாம், திராட்சை, சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது 3யும் நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஸ்வீட்னஸ்க்காக ஹனி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்துல பட்டர் போட்டு அதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் வரதுக்காக பீட் பண்ணிக்கிறேன். நல்லா உருகினதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க. கூடவே நம்ம பொடிச்சு வச்சிருந்த ஓட்ஸை சேர்த்துட்டு பைண்டிங்காக ஒரு 1/4 கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம நறுக்கி வச்சிருந்த நட்ஸை சேர்த்து உங்க ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஹனி ஊற்றி கையிலே சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. பால் தண்ணி எதுவும் வேண்டாம். எந்த அளவுக்கு பட்டர் வேணுமோ அந்த அளவுக்கு பட்டர் போட்டு இந்த மாதிரி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கையிலேயே இந்த மாதிரி உருட்டி பிஸ்கெட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டை இருந்ததுன்னா அதில் கூட பண்ணிக்கோங்க. எல்லா பிஸ்கெட்ஸையும் ஏர் ஃப்ரையரில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா நம்மளோட ஹெல்த்தியான ஓட்ஸ் குக்கீஸ் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.